கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாத்திராகமம் அதிகாரம் 23 வசனம் 25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். பிரியமானவர்களே, ஒரு வயதான தாயார் ரொம்ப வறுமையில இருந்தவங்க தான், சரீரத்திலும் ஒரு பக்கம் பலவீனம். ஆனா அந்த தாயார் கர்த்தரை தேடுகிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களாம். எப்பவும் கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தேடணும், சபையில ஏதாவது ஒரு காரியம்னா உதவி செய்யணும், கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்யணும், உற்சாகமாய் கொடுக்கணும், கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொண்டே இருந்த அந்த தாயாருடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடினதுனால, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்ததுனால, கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய அந்த வயதான காலத்திலும் தன்னுடைய இல்லாமையிலும் அவங்க கொடுத்தாங்க, அவர்கள் செய்தார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தினதுனால எல்லாரும் சொல்லுவாங்க, உனக்கு இருக்கிறதோ கொஞ்சம்தான், நீ வயதானவள், ஏன் இவ்வளவு பிரயாசப்படுகிற, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாலும் எதையும் அவங்க காதுல வாங்காம, இது கர்த்தருடைய காரியம், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுனால அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அநேக தாய்மார்கள் பிரயாசப்பட்டது, அநேக தாய்மார்களுடைய கண்ணீரின் ஜெபம். அந்த நாட்களில் எல்லாம் சர்ச்சுக்கு போகணும்னா எத்தனையோ கிலோமீட்டர் நடந்துதான் போகணுமா. மழை என்று பார்க்காம, வெயில் என்று பார்க்காம, பகலெல்லாம் வேலை, இரவு நேர கூட்டம் என்றாலும் ஓடோடி, வயதான காலம் என்றாலும் தாய்மார்கள் ஓடோடி போய் ஜெபித்ததுனாலதான் அநேக பிள்ளைகள், அவங்க சந்ததிகள் இன்றைக்கு மேன்மை அடைந்திருக்கிறதை நாங்கள் சொல்ல முடியும். எந்த தாயாரும் கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுனால அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். வயதான காலத்திலும் ஓடோடி சென்ற அந்த தாயாருடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போட ஆரம்பித்தார். ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தால், கர்த்தருடைய காரியத்தை உற்சாகமாக செய்தால், கர்த்தருக்கென்று உற்சாக மனதோடு நீங்க கொடுத்தால் அதற்கான பிரதிபலன் உங்களுக்கு உண்டு. கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். சகல நன்மையும் ஆசீர்வாதமும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவரை மட்டும்தான் சேவிக்கணும், அவருடைய காரியத்துல உற்சாகமாய் செயல்படணும். பிரியமானவர்களே, செய்து பாருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. வியாதியை விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறீரே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா, பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்கப்பா, செய்கிற வியாபாரங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா, கைட்டு செய்கிற சகல வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின் பிரகாரமாக அருமையான தேவ பிள்ளைகள் யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ எல்லா பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அவங்க எப்பேற்பட்ட பலவீனத்துல இருந்தாலும் இயேசுவின் வல்லமையுள்ள கரமப்பா தொட்டு சுகமாக்குறபடியினால ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. கடன்மானங்கள் எல்லாம் மாற்றுங்க. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல சமாதானத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ரட்சிக்கப்படாம இருக்க நபர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.